Presta Premium Women's Wear. Let your body love it. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. தேர்தல் ஆணையம் உங்களுக்கு சாதகமாக நடந்துக்குதாமே? இல்லை, எல்லோருக்குமே தெரிந்த உண்மை. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ். அன்புமணி ராமதாஸ் நடந்தால் மாநாடு, சௌமியா அன்புமணி நடந்தால் அது மாநாடு. அப்புறம் எதுக்கு சார் போட்டோ போடுறீங்க? ராமதாஸ் போட்டோ ஏன் சார் போடுறீங்க? அவரே சொல்லிட்டார்ல, என்னுடைய பேரை பயன்படுத்த வேண்டாம், இன்சில வேணா பயன்படுத்திக்கிட்டோம். தொடர்ந்து எல்லா கூட்டங்களையும் நீங்க ராமதாஸ் ஐயாவுடைய போட்டோ போடுறீங்க. இல்ல, நாங்கள் என்றைக்குமே அவரை விட்டு நாங்கள் அன்புமணிக்காகவும் சௌமியா அன்புமணிக்காகவும் கூட்டம் வருது அப்படின்னா நீங்க அவருடைய புகைப்படத்தை போட வேணாமே? அன்புமணி விஜயை பத்தி எதுவுமே பேச மாட்டேங்கிறார், தாவேகா பத்தி எதுவுமே பேச மாட்டேங்கிறார். என்ன காரணம்? இன்றைக்கு நடிகர் விஜய் அவர்கள் ஒரு பொறுப்புணர்வோடு கடமையுணர்வோடு வந்தார் என்று சொன்னால் அதை நாம் வரவேற்க போகிறோம். பாட்டாளி மக்கள் கட்சியிலே எந்த வகையிலும் விஜயினுடைய வரவு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்பது எங்களுக்கு தெரிகிறது. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாமகவின் மூத்த தலைவர்கள் ஒருவரும் நீதியின் குரல் நிறுவனருமான பாஸ்கரன் அவர்கள். வணக்கம் சங்கர். யார் யாரெல்லாம் ரேஷன் அட்டைதாரர்கள் அரிசி வாங்கிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் இப்போது 5000 ரூபா முன்பணமாகவே அறிவிக்கப்பட்டிருக்கு. கூடுதலாக திராவிட மாடல் ஆட்சி மீண்டும் வந்துச்சு அப்படின்னா 2000 ரூபா கண்டிப்பாக வழங்கப்படும் அப்படின்னு முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? எதிர்பார்த்த ஒன்று, தோல்வி பயத்தால் ஏற்பட்ட அவசரகதி செயல்பாடு தான் அப்படின்னு நான் நினைக்கணும். தேர்தலோட எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே இந்த அவசரத்தில் செய்கிறாங்கன்னும் போது திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலை மக்கள் மத்தியிலே அதிகரித்து விட்டது. அது வெகுண்டெழுந்து இந்த கோபம் கொப்பளித்து அது தேர்தலிலே பிரதிபலிக்கும் என்கிற அடிப்படையில் இப்போ அவசர கதியில் அதை செய்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிற பொழுதே இதை உணர்கிற வாய்ப்பு. ஆனால் இது எந்த வகையில் அவர்களுக்கு பயன் தரும் அப்படின்னு சொன்னால் பூஜ்ஜியம்தான். 60 நாளில் தேர்தல் வரப்போது கண்டிப்பாக மக்கள் வாக்களிப்பாங்க, பெண்கள் வாக்களிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் அவங்க இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட இதை பார்க்கலாம்ல. இல்லை, தமிழக வாக்காளர்கள், தமிழக மக்கள் அதிபுத்திசாலிகள். ஒரு அரசியல் கட்சி இறுதி பயணத்தில் கடைசி நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பினை அவர்கள் அறிவிக்கின்ற பொழுதே இது தாங்கள் கொடுத்த வரிப்பணம், தாங்கள் கொடுத்த வரிப்பணம் தான் கோட்டையாய் குடிமரமாய் நாட்டை காக்கும் அரண்களாக இருக்கின்றன என்று நாட்டு மக்களுக்கும் தெரியும். ஆனால் இதுவே இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு திமுக செய்வது, ஸ்டாலின் செய்வது என்று எப்படி இருக்குதுன்னு சொன்னால், கோழிக்கு நொய்யரிசி போட்டுவிட்டு கோழியையே அமுக்கக்கூடிய ஒரு செயலைத்தான் இன்றைக்கு, கடந்த காலத்திலும் அவர்கள் அதைத்தான் செய்தார்கள், எதிர்காலத்திலும் அதை செய்வதற்காகத்தான் இந்த நொய்யரிசியை போடுகிறார். நான் கரெக்டாக சொல்கிறேன், நொய்யரிசி இது. இந்த நொய்யரிசியை வைத்துக்கொண்டு இந்த நாட்டு மக்கள் 5 ஆண்டு காலம் பிழைப்பார்களா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. நல்வாழ்க்கை வாழ முடியுமா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. கல்வி சீர்திருத்தம் கிடையாது, ஊழல் மலிந்து விட்டது, பொருளாதாரம் சீர்குலைந்து விட்டது. இந்த பணத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் சில நாட்கள் தான் ஓட்ட முடியும் என்கிற ஒரு நிலைமை இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மதுவிலக்கு பிரச்சனையை வைத்துக்கொண்டு மது அபிவிருத்திக்காக செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பணம் அப்படியே போய் தான் அங்கே போய் சேரப்போகிறது. அதாவது கேளிக்கை வினோதத்துக்கு இந்த பணத்தை அவர்கள் கொடுத்து உதவி இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேனே தவிர, தோல்வி பயத்திலும் எதிர்காலத்தில் இவர்கள் ஆட்சிக்கு வர முடியாது என்கிற ஒரு கோபத்திலும் எடப்பாடியார் அவர்கள் 2000 ரூபாய் அறிவித்ததற்கு பிறகு மக்களுடைய பார்வை எண்ணங்கள் எல்லாம் அதை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் அதை திசை திருப்புகிற முயற்சியாகத்தான் ஸ்டாலின் அவர்களுடைய இந்த அறிவிப்பையும் செயல்பாட்டையும் நான் பார்க்கிறேன். கிட்டத்தட்ட 2023 அதுக்கப்புறமாவே மாதம் 1000 ரூபா எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி புதுமை பெண் திட்டம், இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கீமையும் அவங்க எடுத்து காட்டி நாங்கள் இதெல்லாம் மக்களுக்காக பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு திட்டத்தை எடுத்து வைக்கிறாங்கல்ல. இது மக்கள் மத்தியில் எடுவே படாது, இது வெறும் 0வா போயிடும், ஆட்சி மீது பல அதிருப்திகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு எதிர்கட்சியாக சொல்கிறீங்க. ஆனால் மக்கள் திட்டத்தை அனுபவிக்கிறாங்கல்ல. இல்லை, பொதுவாக எதிர்கட்சி ஆளுங்கட்சி என்பதை காட்டிலும் இப்போ ஒரு கூட்டத்தை கூட்டி அந்த கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை வைத்து பேச வைத்து அதை சமூக வலைதளங்களில் உலாவ விடக்கூடிய கலை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நன்கு தெரியும். அதை பார்த்துட்டு தான் நீங்களும் பேசுகிறீங்க. ஆனால் உண்மை நிலை என்பது வேறு. இன்றைக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா திமுகவினுடைய செயல்பாடு திட்டம், நீ கொடுக்குறதுனா கல்வியை இலவசமாக கொடு, நல்ல மருத்துவத்தை கொடு, நல்ல மருத்துவமனையில் கொடு, நல்ல மாத்திரை மருந்துகளை கொடு, நல்ல சாலைகளை அமைத்து கொடு, அதே நேரத்தில் நல்ல நிர்வாகத்தை அமைத்து கொடு,
ஊழலற்ற ஒவ்வொரு துறையிலும் இருக்கக்கூடிய ஊழல்களை களைந்து அதை நீங்கள் செயல்படுத்துங்கள். நாம் சொல்வது என்பது என்ன? ஒரு அரசு எந்திரங்கள் நேர்மையாக வெளிப்படை தன்மையோடு ஊழலற்ற ஒரு நிர்வாகத்தை கொடுங்கள் என்று சொன்னால் அதை விடுத்துவிட்டு மேலும் இவர்கள் அங்கே வாங்கிய பழக்கப்பட்டவங்க அந்த லஞ்ச லாவண்யத்திலே இருந்து ஒரு சிறு துளியை இந்த மக்களுக்கு கொடுத்து மீண்டும் வாக்குகளை இன்றைக்கு பறிக்க திட்டம் போடுகிற இந்த கலையைத்தான் நீண்ட காலமாக திமுக செய்து வருகிறது. அதைத்தான் இன்றைக்கும் அவர்கள் செய்து வருகிறார்கள். இந்த சூட்சமத்தை மக்கள் எளிதில் புரிந்து கொண்டிருப்பார்கள். இன்றைக்கி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அசைக்க முடியாத வலிமை, நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா போகிற இடமெல்லாம் கூட்டம் இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முகம் யாருடைய முகம்? அண்ணன் எடப்பாடியாருடைய முகம். அதற்கு அடுத்தபடியாக தேசிய அளவிலான உலக அரங்கியே பிரமிக்க வைக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களுடைய முகம். அதற்கு பிறகு அண்ணன் அன்புமணியினுடைய முகம். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணியிலே அண்ணாமலையினுடைய முகம், நயினார் நாகேந்திரனுடைய முகம், இப்படி என்று பன்முகங்களை கொண்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சார கூட்டணி. இவைகளையெல்லாம் சமாளிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த கோழிக்கு நொய்யரிசி வேலையை இவர்கள் செய்தே தீர வேண்டும் என்கிற நிலைக்குத்தான் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதனாலே தான் இந்த தேர்தல் வந்தால் இவங்க சுழட்டி கழட்டி தூக்கி போட்டுருவாங்க மக்கள். ஆகவே இந்த கோபத்தை சமாளிப்பதற்காக போடப்பட்டிருக்கிற இந்த நொய்யரிசியை தான் உங்களை போன்றவர்கள் கிளறி பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதிமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க கூட வந்து இலவசமாக நாங்கள் வந்து ஆண்களையும் வந்து பேருந்தில் பயணிக்க நாங்கள் அனுமதிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுமே 2000 ரூபா கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. திமுக அரசாங்கமும் இப்போ அரசாங்கத்தில் இருக்கு, அவங்க அந்த முயற்சியில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறதான் நம்ம பார்க்கலாம். ஆக மொத்தத்தில் மக்கள் இதனால பயன்படுறாங்க, அவ்வளவுதானே? நல்ல கேள்வி. எல்லா மக்களும் விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். உமன்ஸ் எம்பவர்மெண்ட் முக்கியம் அப்படின்றது நம்ம. அதே நேரத்தில் வந்து உமன்ஸ் என்டர்பிரனர் என்ற அதாவது பெண்கள் தொழில் சார்ந்து இயங்க வேண்டும், பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்கிற விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிக அக்கறை உள்ள கட்சி திமுக. அதிமுகன்னு சொன்னால் அதிமுக தான். எல்லா பெண்களையும் நீங்கள் கேட்டு பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இருந்த காலத்திலே இருந்தும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலே இருந்தும் அதிமுகவை பொறுத்தவரையிலே அது அதிக அளவு பெண் வாக்காளர்களையும் பெண்களையும் ஈர்த்த ஒரு கட்சி எதுவென்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். அப்பேற்பட்ட ஒரு கட்சியை இன்றைக்கு அது மக்களுடைய மனத்தை பெண்களுடைய மனத்தை கவர வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடிய அந்த பேருந்து நிர்வாகம் என்கிற ஒரு விஷயம், இலவச பேருந்து என்பதையெல்லாம் அவர் சொன்னார். அதை ஒரு அமைச்சர் கொச்சைப்படுத்தியதையும் நீங்கள் நாம் பார்த்திருக்கிறோம். ஆக அப்போ அவர் நிர்வாகம் செய்கிற பொழுதே எந்த அளவிற்கு இதை வந்து ஏளனமாக நினைத்து அந்த மக்களுக்கு இந்த பிரச்சனையை செய்தார்கள். ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கு எடப்பாடி அவர்கள் அறிவித்திருக்கிற ஆண்களுக்கும் இலவசம் என்று வருகிற ஒரு இது வெளிநாடுகளில் இருக்குது. வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் பேருந்து இலவசம் என்று சொல்வார்கள். பேருந்து அதில் ஏன்னா அப்போல்லாம் வீட்டுக்கு ஒரு கார் வச்சுருப்பாங்க, அந்த ஊர் நாடுகளில் வீட்டுக்கெல்லாம் வச்சுருப்பாங்க. ஆகவே பொது பேருந்தை பயன்படுத்துகிற பொழுது அந்த வாகனங்களை அவர்கள் பயன்படுத்த மாட்டார்கள் என்கிற ஒரு எண்ணம் வெளிநாடுகளிலே எல்லாம் உண்டு. அதே போலத்தான் இன்றைக்கும் வீட்டுக்கு ஒரு வண்டி 2-3 வண்டி வச்சுட்டு காரை வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் வந்து இந்த பொது பேருந்து என்பதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு பொருளாதார நலிவு ஏற்படுகிற பொழுது அடித்தளத்தில் இருக்கிறவர்கள் ஏழை எளிய மக்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு பேருந்து கட்டணம் என்று ஒரு சுமையாகத்தான் இருந்தது. அதை உணர்ந்து தான் இன்றைக்கு பெண்களுக்கு என்று இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஒட்டுமொத்தமாக ஆண்களுக்குமாக மாற்றி ஆண்கள் பெண்கள் என்ற இருபாலருக்கும் பொதுவில் வைத்து இன்றைக்கு எடப்பாடியார் அவர்கள் செய்திருக்கிற இது ஒரு சீர்திருத்தம். இது ஒரு சீர்திருத்தம், பொருளாதார மேம்பாட்டு திட்டம். அது சீர்திருத்தம். இதனாலே பொருளாதாரம் மேம்படும், தொழில் வளரும், வேலை வாய்ப்புகள் உருவாகும். இதை கருத்திலே கொண்டு எடப்பாடியார் செய்திருக்கிறாரே தவிர திராவிட முன்னேற்ற கழகம் போல இல்லாத பெண்கள் வாக்கை கவருவதற்காக அவர் செய்வதற்கும் எடப்பாடியார் செய்வதற்கும் வித்தியாசம். ஜெயலலிதா இருந்த வரைக்கும் பெண்கள் ஓட்டு வந்து கண்டிப்பா அதிமுக விழும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்தது. எடப்பாடி பழனிசாமி வந்த பின்பாக அது அப்படியே டைவர்ட் ஆகுது, திமுக பக்கம் போகுது. ஏன்னா அவங்க ஸ்கீம் ரீதியாக அவங்க அட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பார்வை இருந்தது. இப்போ வந்து விஜய் வந்திருக்காரு. விஜய் வந்த பின்பாக பெருவாரியான பெண்களும் இளைஞர்களும் வந்து அவருக்கு ஆதரவளிப்பாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. சில சர்வேக்களும் அதை வந்து சொல்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரியான சூழலில் இப்போ என்டிஏ கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், பாஜகவினர் இவங்கெல்லாம் விஜயை விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அன்புமணி விஜயை பற்றி எதுவுமே பேச மாட்டேங்கிறார், தாவேகா பற்றி எதுவுமே பேச மாட்டேங்கிறார். என்ன காரணம்? இல்லை, பொதுவாக நிரூபணம் செய்யப்படாதவர் என்கிற, ஏன்னா நம்ம ஏற்கனவே ஏராளமான நடிகர்கள் கமல்ஹாசன் உட்பட விஜயகாந்த் உட்பட ஏராளமான நடிகர்கள் நாட்டுக்கு வந்துட்டு போயிருக்காங்க, தமிழ்நாட்டிலே வந்திருக்கிறார்கள்.
அவர்களுடைய பங்களிப்பு என்ன, சமூக பொறுப்பு, சமூக கடமை, அவருடைய பேச்சு, செயல்பாடுகள் இந்த சமுதாயத்தை எப்படி உயர்த்தியது என்ற காரணங்கள் எல்லாம் வேறு. ஆனால் இன்றைக்கு நடிகர் விஜய் அவர்கள் ஒரு பொறுப்புணர்வோடு கடமையுணர்வோடு வந்தார் என்று சொன்னால் அதை நாம் வரவேற்க போகிறோம். அதே நேரத்திலே கொள்கை உள்ள கட்சிகள், மக்கள் மேம்பாடு என்கிற கொள்கை உள்ள கட்சிகளாகத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற கட்சிகள் இருக்கின்றன. இப்போ பொதுவாக விமர்சனம் செய்ய முடியாத அளவுக்கு அவர்கள் என்ன செய்தார்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று வருகிற போது சேலத்தில் இன்னைக்கு பேசுறாரு. அதுவும் குறிப்பா சேலம் எந்த பகுதி அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும். பாமகவினுடைய கோட்டையாகவே கருதப்படக்கூடிய ஒரு பகுதி. கூடவே எடப்பாடி பழனிசாமியும் அந்த பகுதியை சேர்ந்தவர். இதுவரையிலும் போட்டு வெளியே வந்திருக்கிற கூட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டியாக இருந்தாலும் சரி, புதுச்சேரியாக இருந்தாலும் சரி, நீங்கள் சொல்லுகிற சேலமாக இருந்தாலும் சரி, இந்த பகுதிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய பகுதிகள் தான். ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியும் இந்த மக்களை அசைத்து பார்க்க முடியாது. அதுவும் குறிப்பாக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் இருக்கிற வரையில் அந்த மக்களை தன் பக்கம் இழுக்க முடியாது என்று ஒரு காரணம். அது மாத்திரமல்ல, பொதுவாக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எல்லா தலைவர்களையும் மதிக்கக்கூடியவர். தன்னை விஜயை என்னவா கன்சிடர் பண்றாரு? இது வரைக்கும் பப்ளிக்ல விஜயை பத்தியோ தாவேகாவை பத்தியோ அவர் பேசி நான் பார்க்கல. இல்லை, பொதுவாக அவர் தேவையானால் விமர்சனம், அவரை நம்ம டச் பண்ணா வேற மாதிரி எங்கேயாவது இளைஞர்கள் அவர் கட்சியில சேர்ந்துருவாங்களோ, அல்லது என்ன நம்ம சின்னையா இப்படி பேசுறாரு அப்படின்னு நினைச்சிருவாங்களோ அப்படிங்கறக்காக பேசாம இருக்காங்க. இல்லை, இதுவரையிலும் பார்த்தீங்கன்னா எந்த வகையிலுமே நான் கிராமங்களையும் சரி மக்களிடம் போய் பார்த்திருக்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியிலே எந்த வகையிலும் விஜயினுடைய வரவு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்பது எங்களுக்கு தெரிகிறது. வேணுமானால் பல பகுதிகளில் அவர்களுடைய தாக்கங்கள் இருப்பது எனக்கு நன்றாகவே கண்கூடாகவே தெரிகிறது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பெரும் வாக்கை அவர் பெறப்போகிறார். சீமானுடைய வாக்கை அவர் பெறப்போகிறார். விடுதலை சிறுத்தைகளுடைய வாக்குகளை பெறப்போகிறார். ஆகவே இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியிலே பொதுவாக கொள்கை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி அது சார்ந்த பிடிப்பு கொள்கை உள்ளவர்கள் நிச்சயமாக அப்படிப்பட்ட இடத்திற்கு இடம்பெயர்வார்கள் என்று என்னால் சொல்ல முடியாது. அதேபோல் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கை தாக்கம் உள்ளவர்கள் 40 ஆண்டு கால அரசியல் பயணம் செய்து கொண்டிருக்கிற அந்த இளைஞர்களை இவர்கள் எளிதில் கவர்ந்து விட முடியாது. விஜயகாந்த் வந்தபோதும் பெருவாரியா பாமகவுடைய ஓட்டு பிரிஞ்சதை நம்ம பார்த்தோம் வட மாவட்டங்கள்ல. அதே மாதிரி இப்ப விஜயும் அந்த மாதிரி ஒரு டார்கெட்டடா நீங்க சொல்லக்கூடிய அந்த பகுதியை மையப்படுத்தி மட்டுமே அவருடைய அரசியல் நகர்வு இருக்கிறதையும் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். இல்லை, நீங்க யார் வந்தாலும் சரி, யார் வராவிட்டாலும் சரி, இந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்கு வங்கியில் எந்த வகையிலும் சேதாரத்தை ஏற்படுத்த முடியாது. குறிப்பாக இன்றைக்கு வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய 140 தொகுதிகளுக்கு மேலாக பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்கு சதவிகிதம் அதிமுக்கியம் என்பதை உணர்ந்து கொண்டவர்கள் அதில் ஓட்ட போடுறதுக்கான எந்த வாய்ப்புகளுமே இல்லை என்பதை உணர்ந்திருக்கிறார்கள். நீங்கள் காலப்போக்கில் பொறுத்திருந்து பாருங்க விஜயனுடைய வரவு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று, யாருடைய வாக்கை அவர் பிரிக்கப் போகிறார் என்று தெரியும். ஆனால் இன்றைக்கு கருத்து கணிப்பிலே மட்டுமல்ல, மக்கள் மனதிலும் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையான இடத்திலே சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கிறது. எவ்வளவு அறிவிப்புகளை அறிவித்தாலும் சரி, 5000 10,000 என்று இவர்கள் வாரி கொடுத்தாலும் சரி, நிச்சயமாக இந்த நேரத்தில் மக்கள் விழிப்போடு எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு, மக்களினுடைய வாழ்வாதாரத்தை கருத்திலே கொண்டு, குறிப்பாக வேலைவாய்ப்பை கருத்திலே கொண்டு, ஊழலை ஒழிக்க வேண்டும் என்ற அக்கறையோடு நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளர்களை வெற்றி பெற செய்வார். பாமகவினுடைய அந்த விருப்ப மனு பெறப்பட்டதை நம்ம பார்த்தோம். நீங்க கூட விருப்ப மனு கொடுத்திருந்தீங்க. இப்போ எத்தனை தொகுதிகள் இப்போ கேட்கறதா திட்டம் வச்சிருக்கு? இல்லை, அது பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. அது இன்னும் ஒரு சில நாட்களிலே அதற்கான வெட்ட வெளிச்சம் வந்துவிடும். பொதுவாக அது எல்லாருக்குமே கௌரவம். கடந்த முறை வாங்கின மாதிரி நம்ம அதே தொகுதிகளை கேட்டு வாங்க போறோமா, இல்லை கூடுதலாக வாங்க போறோமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இன்னொரு பக்கம் என்னன்னா, இப்போ ஐயா வேற ஒரு ட்ராக் எடுத்துட்டு அவர் ஒரு தனியாக விருப்ப மனு வாங்குறாரு, நீங்கள் ஒரு பக்கம் வாங்குறீங்க. இப்போ பாமகவினர் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிருக்காங்க. இங்கேயும் விருப்ப மனு கொடுக்குறாங்க, அங்கேயும் விருப்ப மனு கொடுக்குறாங்கன்னு சொல்லி 2 பக்கம் வாங்குறவங்களும் சில பேரையும் நம்ம பார்க்குறோம். இப்போ என்னவா இருக்குது பாமக அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதாவது பொதுவாக நானே அடிக்கடி பேசக்கூடிய ஒரு விஷயம், மனு கொடுக்கிறவர்களை மனு வாங்க செய்ய வேண்டும். அதாவது ஐயா எங்களுக்கு கொடுங்க, இதை செய்து கொடுங்க அப்படின்னு மனு கொடுக்கிறவர்களை அவர்களையெல்லாம் மனு வாங்கக்கூடிய இடத்திலே வைத்து அழகு பார்க்க வேண்டும் என்று கருதுகிறவர்கள் நாங்கள். அது மாத்திரமல்ல, மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சுதந்திரத்தன்மையோடு, மீண்டும் இந்த கோடிட்டு அண்டர்லைன் பண்ணிங்க, சுதந்திரத்தன்மையோடு சிறப்பான நோக்கத்தோடு செயல்பாட்டோடு இதுவரையில் இல்லாத அளவிற்கு
இந்த முறை அதிக இடங்களை பெறுவதோடு மட்டுமல்லாமல் வெற்றி வாய்ப்பை 100க்கு 100 விழுக்காடு பாட்டாளி மக்கள் கட்சியில் யார் தேசிய ஜனநாயக கூட்டத்தில் யார் யாரெல்லாம் போட்டியிடுறாங்களோ அவர்கள் அனைவருமே வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு வேட்பாளர்களையும் போட போகிறாங்க. வெற்றியைக்கான வாய்ப்புகளையும் உருவாக்கி அதை தரக்கூடிய வல்லமை இன்னைக்கு என்ன மருத்துவர் அன்புமணி ராமதாஸிடம் இருந்தது. ஏன்னா இன்னைக்கு சௌமியா அன்புமணி போன்றவர்களெல்லாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. தமிழ்நாட்டிலே இன்றைக்கு அதிகமாக பெண்கள் கூடுகிறார்கள் என்று சொன்னால் அது சௌமியா அன்புமணி அவர்களுடைய தலைமையிலே பெண்கள் கூடிக்கொண்டிருக்கிறார்கள். இதுவரையில் நீங்கள் திமுகவிலும் சரி அண்ணா திமுகவிலும் சரி வேறு எந்த பெண்களுக்கும் இவ்வளவு தூரம் வந்து பெண்கள் சாறை சாறையாக அவர்கள் பேச்சை கேட்க குவியவில்லை. அதாவது புரட்சித் தலைவி ஜெயலலிதா அம்மையாருக்கு பிறகு இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஒரு பிரளயமாக இன்றைக்கு சௌமியா அன்புமணி வந்திருக்கிறார். அவர் பின்னாலே இன்றைக்கு ஆயிரக்கணக்கிலே பெண்கள் படையெடுத்து வந்து கொண்டிருக்கிறார். இது லட்சக்கணக்கிலே உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றியை வலிமையாக்குவதற்காக இப்படி பல பேரை இன்றைக்கு பிரச்சாரங்களாக மாற்றி மக்கள் மத்தியிலே சென்று கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் ஒரு வலிமையான மாநிலத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக கொள்கை சார்ந்தவர்களை இன்றைக்கு களம் இறக்கி வைத்திருக்கிறது. அதைத்தான் நான் குறிப்பிட்டு சொல்றேன். அதனாலே தான் சொல்லுகிறேன் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி உறுதியாகி இருக்கிறது என்று நான் நம்பிக்கையோடு சொல்லுகிறேன். ராமதாஸோட நீங்க இணைவீங்களா அப்படின்னு வந்து அன்புமணிகிட்ட கேட்கப்பட்டுச்சு. அது முடிந்து போன கதை அப்படின்னு சொல்லி அன்புமணி சொல்றாரு. அவர் சொன்னதுக்கு பிறகு நான் என்ன சொல்றது, அது முடிந்து போன கதை. நான் அதுக்கு முன்னாடியே நான் பல நேரங்களிலேயே குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு உயர்ந்த மனிதன் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஒரு மிகப்பெரிய உயர்ந்த மனிதன். நாங்கள் இருக்கிறன்றதுக்காக சொல்லலை. நான் உங்களை மாதிரி நெறியாளராக இருந்து தான் நானும் அங்கே வந்திருக்கிறேன். எனக்கு தெரியும். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 முகம் இருக்குது அன்புமணி அவர்களுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா மாநில அளவிலே பார்த்தீங்கன்னா தமிழ் அரசியல் தமிழ் மாநிலத்தை முன்னேற்ற வேண்டும் என்கிற ஒரு முகம் தெரியும் உங்களுக்கு. நீங்கள் இந்திய அளவில் நீங்கள் இன்னொரு முகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலை முன்னேற்ற வேண்டும் எனக்கூடிய ஆளுமையும் நாடாளுமன்றத்திலே அவர் செய்த பணிகளும் 108 ஆம்புலன்ஸில் இருந்து தேசிய ஊரக நல திட்டத்தில் இருந்து அந்த முகம் உங்களுக்கு நல்லா தெரியும். அதே நேரத்தில் சர்வதேசத்தில் பார்த்தீங்கன்னா ஐநா சபையிலே வந்து தமிழருடைய ஈழத்தமிழருடைய விடுதலையை பற்றி பேசுகிற பொழுதும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து அவர் பேசுகிற பொழுதும் இந்த புவி வெப்பமடைகிற தன்மை குறித்து அவர் பேசுகிற பொழுதும் அந்த முகமும் உங்களுக்கு தெரியும். ஆக மாநில முகம், தேசிய முகம், அதே நேரத்தில் சர்வதேச முகம் என்று 3 முகங்களை உள்ளடக்கிய ஒரு சிறப்பான அரசியல் தலைவர். அதனால தான் நரேந்திர மோடிக்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் மீது அன்பும் பாசமும் அக்கறையும் இருப்பதோடு மட்டுமல்ல, எடப்பாடியாருடைய வலதுகரமாக இன்றைக்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பாமக கூட்டணி இருக்கிறது என்று சொன்னால் இது வெற்றி கூட்டணியாக இருக்கும் என்பதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை இந்த கூட்டணி வைத்திருக்கிறது. அதன் மூலமாகத்தான் மீண்டும் மீண்டும் நான் சொல்லுகிறேன், மற்றவர்களை பற்றி எங்களுக்கு கலவையில் அந்த முடிந்து போன கதைகள் முடிந்து போனது தான். ஆனால் இப்படி எங்களுடைய நோக்கம் அதே போல ராமதாஸ் ஐயா அவர்கள் சொல்றாரு, ஒரு கூட்டம் பொய் சொல்வதையே அரசியலாக கொண்டு செயல்படுகிறது. அந்த கூட்டத்தை நாங்கள் கட்சியிலிருந்து நீக்கிவிட்டோம், அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தே நீக்கிவிட்டோம். அவருடன் சேர்ந்த ஒரு கூட்டம் பொய் பேசுவதும் ஏளனமாக பேசுவதும் மனம் புண்படி பேசுவதும் மட்டுமே அவங்களுடைய நோக்கமா இருக்கு. என்ன ஒழித்து கட்டணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோடயே வந்து அவங்க செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி ராமதாஸ் அவர்கள் சொல்றாங்க. நாங்கள் வந்து அது விமர்சனம் செய்யறதுக்கு நாங்கள் தயாரா இல்லை. ஏன்னா அவர் உயர்ந்த மனிதர், உயர்ந்த உள்ளம் படைத்தவர், உயர்ந்த கொள்கைகளை கொண்டு இந்த இயக்கத்தை உருவாக்கி தந்த எங்களுடைய தத்துவ தலகர்த்தா அவர். இப்போ கூட எங்களுக்கு நாக்கு தழுதழுக்குது. அப்பேற்பட்ட தலைவர் வந்து என்னவோ ஏதோ ஒரு காரணங்களுக்காக, ஆனால் இன்றைக்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவைகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் பொறுமையோடு இருந்து கொண்டிருக்கிறார். அதுதான் ஒரு உண்மையான ஒரு தனையன் செய்யக்கூடிய அற்புதமான பணி. யார் செய்தார்களோ என்ன செய்தார்களோ அதை பற்றி எல்லாம் பேச்சுக்கு 100 தடவை வந்து ஜி.கே. மணி தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அன்புமணி மேடைகள்லாம் பேசிட்டே இருக்காரு. இளைஞர் கூட்டத்தில் கூட வந்து அவர் கடுமையாக விமர்சிக்கிறாரு, துரோகி அப்படின்லாம் விமர்சிக்கிறாரு. அதுக்கு பதில் கொடுக்கும் விதமாக அவருமே ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு, நான் யாருக்குமே துரோகம் பண்ணதே கிடையாது, நான் காலையில் எந்திரிச்சு எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் நானுமே வேண்டுவேன் அப்படின்னு தான் வந்து ஜி.கே. மணியும் சொல்கிறாரு. ஆனால் தொடர்ந்து அன்புமணியை வந்து அவரையே டார்கெட் பண்ணிகிட்டே இருக்காரு. இல்லை, பொதுவாக வந்து 25 ஆண்டுகளுக்கு மேலாக ஜி.கே. மணி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருந்து அழகு பார்த்திருக்கிறார்னு சொன்னால் ஐயா சொன்னதால் இல்லை, அன்புமணி அவர்களால். ஏன்னா 2000 இருந்து ஏறக்குறைய 1990களிலே இருந்து இப்போ அரசியலை வெகு வேகமாக இப்போ 1990 அன்புமணி அவர்கள் உள்ளே நுழைந்து அரசியல் செய்கிற வேகமாக, அதுக்கு முன்னாடியும் அவர் அரசியல் செய்கிறாரு. 90களிலே இருந்து வேகம் எடுத்து அரசியல் செய்யும்போது எவ்வளோ 90லேருந்து இப்போ எவ்வளோ கணக்கு வருது உங்களுக்கு? ஏறக்குறைய 36 ஆண்டுகள் கிட்டத்தட்ட அன்புமணி ராமதாஸ். அந்த 36 ஆண்டுகளில் 25 ஆண்டுகள் ஜி.கே. மணி அவர்கள் தலைவராக இருந்தார். அன்றைக்கு நினைத்திருந்தால், ஏன்னா ஐயாவினுடைய மனம் நோக்கக்கூடாது என்கிற காரணத்தினாலும் அவர் தலைவராக நீடிக்க வேண்டும் என்பதற்காகவும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவராக இருக்கட்டும் என்று தான் சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு ஒரே பாட்டாளி மக்கள் கட்சி வேகம் எடுக்க வேண்டும்,
ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும், இன்றைக்கு மக்களுக்கான தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று வருகிற பொழுது இந்த தடைக்கற்கள் ஒட்டுமொத்தமாக கட்சி வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக தடையாக இருக்கிறார்கள் என்று சொல்லுகிற பொழுதுதான் மக்களாக சேர்ந்து எம்மை போன்றவர்கள் சேர்ந்து இளைஞர்களாக சேர்ந்து அவர் கண்டிப்பாக இந்த தலைமையேற்று வர வேண்டும் என்று சொன்னதற்கு பிறகுதான் அவர் தலைமைக்கு வந்தார். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், அவர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபொழுது அந்த 5 ஆண்டு காலம் சுகாதாரத்துறையினுடைய பொற்காலம் என்றே சொல்லலாம். அப்படிப்பட்ட பொற்காலத்தை உருவாக்கி உலக நாடுகளே பாராட்டக்கூடிய அளவிற்கு இருந்தவர். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமை ஏற்று அவர் நடத்தி இருந்தால் என்று சொன்னால் இந்த இயக்கத்தை வேறு நிலைக்கு கொண்டு சென்றிருக்கலாம். அதற்கு முற்றுக்கட்டையாக இருந்த ஜி.கே. மணி போன்றவர்கள் விலகிக் கொள்ள வேண்டும் என்று உண்மையை உணர்ந்து அவர் பேசுகிறார். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உண்மையை உணர்ந்து இன்றைக்குத்தான் சொல்லுகிறார். அவர் என்றைக்கோ சொல்லி இருக்க வேண்டும், இன்றைக்கு அவர் சொல்லுகிறார். அதை நாங்கள் வரவேற்கிறோம். ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு, கட்சி என்னுடையது, சின்னம் என்னுடையது, இது எல்லாமே என்னுடையது தான் அப்படிங்கிறாரு. நீதிமன்றமே சொல்லிடுச்சு, எங்களுக்கு சாதகமான தீர்ப்பு 2 முறை வந்துடுச்சு. இவங்க தேர்தல் ஆணையத்தை கையில் போட்டுக்கொண்டு அவங்களுக்கு சாதகமான விஷயங்கள் வந்ததாக ஊடகங்களை வந்து இந்த மாதிரி செய்தி போட வைக்கிறாங்க அப்படிங்கிற கருத்தையும் முன்வைக்கிறாரு. தேர்தல் ஆணையம் உங்களுக்கு சாதகமாக நடந்துக்குதாமே? இல்லை, ஏதாவது ஏற்கனவே அவர் இது நான் விமர்சனம் செய்ய விரும்பலை. அவர் பெரியவர், அவர் விமர்சனம் செய்ய வேண்டிய அல்ல. அதில் அது 2வது முடிந்து போன கதை என்று மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் இல்ல, அது வந்து ஒன்றிணைந்து பயணப்படுவதுங்கிறது முடிந்து போன கதை. ஆனா கட்சியே வந்து என்னோடதுங்கிறாரு. இல்ல இல்ல, இப்போ சின்னம் என்னோடதுங்கிறாரு, நான் வளர்த்த கட்சிங்கிறாரு. 25 வருஷம் இல்லை, எல்லோருக்குமே தெரிந்த உண்மை. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சின்னம் மாம்பழ சின்னம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொடி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பிடித்தார். நீதிமன்றம் சொல்லல சார், தேர்தல் ஆணையம் எங்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நாங்க வந்து ஒரு சீட்டை வந்து கொடுத்துருக்கோம், இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்திலே அவங்க சொல்லி இருக்கிறதா பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி மூத்த வழக்கறிஞர் அவங்க சார்பாக ஆஜரான அருள் அவர்கள் பேட்டி கொடுக்குறாரு. இல்லை, பொதுவாக வந்து நீங்கள் சொல்லுகிற ஆள் பெயரெல்லாம் நான் சொல்கிறதுக்கு விருப்பப்படலை. அவர்கள் வழக்கறிஞர்களாக இருந்திருக்கிறார்களா, சட்டம் எந்த அளவுக்கு படித்திருக்கிறார்கள்? இல்லை, உங்களை பொறுத்த வரைக்கும் வினோபா பூபதி பாலு தான் வந்து வழக்கறிஞராக இருப்பாங்க. அவங்க தரப்பில் அவங்களாம் உங்களுக்கு பெருசாக தெரியாது. இல்லை, அது பெருசாக தெரியுதுல்ல. அவர் தான் பாலு போன்றவர்கள் தான் திறமையான வழக்கறிஞர்கள் என்பதிலே மாற்று. அவரெல்லாம் பார் கவுன்சிலாக இருக்காரு. பொதுவாக ஆயிரக்கணக்கான வழக்கறிஞர்கள் தூக்கி கொண்டாடக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியவர் பாலு. அவரை நீங்கள் வந்து இவரெல்லாம் யாருன்னே தெரியாது, இவர்களுக்கு சட்டம் தெரியும். அப்படி அவர் என்ன சொல்றாரு, அருள் அவர்கள் என்ன சொல்றாரு, வழக்கறிஞர் நான் வந்து எப்படி தகவலை கொடுக்குறேன் பாருங்க, ஜட்ஜு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, எந்த பேஜில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நான் தகவலை கொடுக்குறோம்ல, அதே மாதிரி பாலு அவர்கள் கொடுக்கட்டும், அவங்க தரப்பு கொடுக்கட்டும் அப்படிங்கிறாரு. இல்லை, இப்போ அந்த மாதிரி ஆட்கள் பேரே நீங்க சொல்றது எங்களை அருவருப்பா இருக்குது. ஏன்னா அரை வேக்காட்டுத்தனமான அருள். அதாவது அந்த வழக்கறிஞர் என்ற உண்மையிலே அவர்களுடைய சான்றிதழ்களை பரிசோதனை செய்ய வேண்டும். ஏற்கனவே அவர் பாஜகவில் இருந்த ஒரு நபர். அந்த பாஜகவிலிருந்து சமீபத்தில் இப்படிப்பட்ட அரைவேக்கடித்தனமாக உளறி கொண்டிருக்கிறார் என்ற ஒரு காரணத்தால் அவர் பாஜகவில் இருந்துக்கிட்டே அவர் பேசின பேச்சு என்னன்னா, நரேந்திர மோடி மீது வழக்கு போடுவேன், மாம்பழ சின்னம் அப்படின்ற மாதிரிலாம், அதை பொறுப்பற்ற முறையிலே எதாவது உளறி கொட்டுகிற ஒரு நபரை பற்றி இப்போ எனக்கு எங்கிட்ட வந்து நீங்கள் மற்ற கேள்வியெல்லாம் கேட்டீங்க. இப்போ எங்களை வந்து இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தை நெருக்கடிக்கு இல்லை, தேர்தல் ஆணையம் வந்து இப்போ முழுக்க அன்புமணி எல்லாம் சேர்ந்து கன்சிடர் பண்ணி அப்படிதான் வந்து சின்னமே கொடுக்கப்பட்டிருக்கு, எங்க தரப்புல எதுவுமே கேட்கல அப்படிங்கிறதா அவங்க தரப்பு வாதம். சிவில் நீதிமன்றத்தில் இதை நீங்க நடத்திக்கங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. அப்ப சின்னம் கட்சி வந்து இப்ப யாருக்கு சொந்தங்கிறது திரும்ப அதே கேள்வி வந்து நிக்குது. அசைக்க முடியாத இந்திய ஜனநாயகத்தினுடைய நம்பிக்கை நட்சத்திரம் எதுனா தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திர தன்மையோடு இயங்க கொள்ளக்கூடியது. அதை நாங்கள் மதித்து நடக்கிறோம். தேர்தல் ஆணையத்திலே பிரச்சனைகள் இருக்கிற பொழுது அதை பேசி தீர்க்க வேண்டும். அவர்கள் சட்ட ரீதியாகவும் ஜனநாயகத்தின் ரீதியாகவும் அதை பரிசீலனை செய்யக்கூடியவர்கள் தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம் அதே தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கு, நாங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட, அதுவும் குறிப்பாக வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் விவகாரத்தில் தான் நாங்கள் தலையிடும்போது ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருந்தாலும் இது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இப்போ கிடையாது அப்படிங்கிறதே அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. நான் இதில் தலையிட முடியாதுன்னு சொல்லி தேர்தல் ஆணையமும் சொல்லிடுச்சு. இல்லை, பொதுவாக ஒரு இயக்கம் உருவாவதற்கு முன்பாகவே அது ஒரு பெரிய அங்கீகாரத்தை பெற்று சட்டமன்றம், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதுவரையிலும் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 60-70க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் இடம்பெற்றிருக்கிறார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து ஏறக்குறைய 20-30க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திலே பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் பணியாற்றி இருக்கிறார்கள். அதே நாடாளுமன்றத்திலே வந்து பார்த்தீங்கன்னா 5-6 மத்திய அமைச்சர்கள் உருவாகி இருக்கிறார்கள். அதே போல அன்புமணி ராமதாஸ் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்திருக்கார். ஒரு இயக்கத்தினுடைய அங்கீகாரத்தை தேர்தல் ஆணையத்தினுடைய கணக்கு வழக்கு இன்னைக்கு அங்கீகாரம் இருக்கும், நாளைக்கு
அங்கீகாரம் பெறுவோம், அதற்கான போராட்டம். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியும் அதனுடைய தலைமைத்துவமும் இன்றைக்கு மாநிலத்திலே வெகு வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த அங்கீகார பிரச்சனை எங்கே வருகிறது என்று சொன்னால், கூட்டணி சேருகிற பொழுது அவர்கள் கொடுக்கக்கூடிய சில இடங்களுக்காக அதை வைத்துக்கொண்டு அரசியல் செய்கிற பொழுதுதான் ஏறுமுகம் இறங்குமுகம் என்கிற ஒரு நிலை ஏற்படுமே தவிர இது தற்காலிகமானது. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நிரந்தரமான சின்னம் தொடர்ந்து நீங்கள் பல ஆண்டுகளாக நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அங்கீகாரம் பெற்ற மாம்பழ சின்னம் தான். வருகிற 2026 தேர்தலிலும் மாம்பழ சின்னத்திலே தான் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட போகிறது. தேர்தல் ஆணையம் வந்து இப்போ இவருக்கு தான் அப்படின்னு சொல்லிடுச்சு அதிகாரப்பூர்வமா. இருந்தாலும் அது சிவில் நீதிமன்றத்துல தான் முடிவு பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேஸ் போயிட்டு யார் ஜனநாயக ரீதியாக நீதிமன்றத்தை நாடுவதற்கு யாரும் நாங்கள் தடையாக இருக்க போவது கிடையாது. அவர்களுக்கு அதில் வெற்றி கிடைக்க போவது இல்லை என்று தெரிந்துதான் நாங்களே சொல்லுகிறோம், நீங்கள் தாராளமாக சிட்டி சிவில் கோர்ட்டுக்கு போயிட்டு வாங்க, அந்த கோர்ட்டில் உங்கள் உரிமையை நிலைநாட்டி வாங்க, அன்னைக்கு நாம பார்த்துக்கலாம். அப்போ ராமதாஸுக்கு எதிராக அன்புமணி அவர்கள் பிரச்சாரம் பண்ணுவதற்கும் அவங்களுக்கு எதிர்த்து போட்டியிடுறதுக்கும் தயாரா இருக்காரு. இல்லை, எங்கள் பயணம் என்பது நேர்மையானது, இந்த இயக்கத்தை வலுப்படுத்தக்கூடியது, இந்த தமிழ் சமுதாயத்தை வலுப்படுத்தக்கூடியது, ஒன்றுபட வைக்கக்கூடியது என்பதை நாட்டு மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு நாங்கள் மாநாடு கொட்டினாலும் மக்கள் வெள்ளம், அதே போல பொதுக்கூட்டம் போட்டாலும் மாநாடு அளவிற்கு கூட்டம் கூடிக்கொண்டிருக்கிறது. அன்புமணி ராமதாஸ் நடந்தால் மாநாடு, சௌமியா அன்புமணி நடந்தால் அது மாநாடு என்கிற அடிப்படையிலே மக்கள் நம்பிக்கையோடு வரக்கூடிய அளவுக்கு ஒரு இயக்கம். இதுவரையில் அப்படி கிடையாது. அப்புறம் எதுக்கு சார் போட்டோ போடுறீங்க? ராமதாஸ் போட்டோ ஏன் சார் போடுறீங்க? அவரே சொல்லிட்டார்ல, என்னுடைய பேரை பயன்படுத்த வேண்டாம், இன்சில வேணா பயன்படுத்திக்கிட்டோம், அதே மாதிரி என்னோட புகைப்படத்தை வந்து போட வேண்டாம்னு சொல்லிட்டாரு. தொடர்ந்து எல்லா கூட்டங்களையும் நீங்க ராமதாஸ் ஐயாவுடைய போட்டோ போடுறீங்கல்ல. இல்ல, நாங்கள் என்றைக்குமே அவரை விட்டு நாங்கள் அன்புமணிக்காகவும் சௌமியா அன்புமணிக்காகவும் கூட்டம் வருது அப்படின்னா நீங்க அவருடைய புகைப்படத்தை போட வேணாமே. இல்ல, நான் ஆரம்பத்திலிருந்து சொல்லுகிறேன், இந்த இயக்கம் அழிந்து விடக்கூடாது. இந்த இயக்கம் மேல்மேலும் வளர வேண்டும் என்பதற்காக உழைக்கிறவர்களை உயர்த்தி பிடிக்க வேண்டியது எங்களை போன்றவர்களுடைய கடமை. அதே நேரத்திலே நான் ஆரம்பத்திலேயே சொல்லிவிட்டேன், எங்கள் தத்துவ தலாகர்த்தாவை, கொள்கையை வகுத்து கொடுத்தவரை எங்களாலே மறந்துவிட முடியாது. நாங்கள் தான் அவர்களை வணங்கி மகிழ வேண்டும். அது ஒரு புறம் இருக்கட்டும். அவர் என்னை பொறுத்தவரையிலே சொல்கிறேன், அவர் அமைதி காப்பார். எங்கள் வெற்றியை காண அவர் கண்கள், அந்த கண்களிலே பனித்துளி போல அவர் கண்கள் கசிய எங்கள் வெற்றியை அவர் நிச்சயமாக ரசிப்பார் என்று தான் நான் கருதுகிறேன். ஓகே, பாமக தொண்டர்கள் பார்க்குறாங்க, அவங்க பார்த்து முடிவு பண்ணணும் தேர்தலில். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. Presta Premium Women's Wear. Let your body love it. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.